ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எப்போ வேலை கிடைக்கும், வேலை கிடைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், அதற்கான வழிபாடுகள் பரிகாரங்கள் என்ன, அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு எப்போ நெருக்கடிகள் வரும், எப்போவெல்லாம் இடமாறுதல்கள் இருக்குங்கிறது அடுத்தடுத்து பார்க்கலாங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியில் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகும்போது நம்ம என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணுங்கிற டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அதுபடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, இப்போ நமக்கு வேலை இல்லையே அப்படின்னு ஒரு நெகட்டிவ் மைண்டோட இருக்காதீங்க. கண்டிப்பாக நமக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் மைண்டோட எப்பவுமே இருங்க. ஏன்னா கிரகங்களுடைய விளையாட்டுகள் தாங்க இந்த வேலை இருக்கிறது இல்லாமல் இருக்கிறது எல்லாமே. அப்போ நமக்கு நல்ல யோக திசைகள் வரும்போது கண்டிப்பாக நமக்கு நல்ல வேலை கிடைக்கும். நமக்கு சாதகம் இல்லாத திசாபுத்திகள் வரும்போது சில நேரங்களில் நமக்கு வேலை இல்லாமல் இருக்குங்க. ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அதற்கான காரணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலை தேடக்கூடிய படலத்தை ஆரம்பிச்சிடணுங்க. முதல்ல வேலை இல்லாதவர்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்ம ஜாதக ரீதியாக பார்க்குறப்ப நம்ம பிறந்த லக்னம் மற்றும் ராசிக்கு 6ஆம் இடமும் அதே மாதிரி அடிஷனலா 10ஆம் இடத்தையும் பார்க்கலாங்க. யார் ஒருவர் ஜாதகத்துல இந்த 6ஆம் இடத்துல சனி ராகு கேது அல்லது 10ஆம் வீட்டுல சனி ராகு கேதுக்கள் இருக்கோ அல்லது இதன் அதிபதிகளோட இந்த கிரகங்கள் தொடர்பா இருக்கோ அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுல சில தடைகள் சில சிரமங்கள் இருந்துகிட்டு தான் இருக்குங்க. நம்ம ராசிக்கு குரு பெயர்ச்சியின் அடிப்படையில குரு 10ஆம் வீட்டுல இருந்தாலும் சரி அல்லது இந்த ஏழரை சனி காலங்கள்லையும் அஷ்டம சனி காலங்கள்லையும் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும், சில தடை தாமதங்கள் இருந்துகிட்டு இருக்குங்க. பொதுவாகவே நம்ம பிறந்த ஜாதகத்துல 6ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் எந்த வகையில தொடர்பானாலும் நம்ம ஒரு கம்பெனியில நிரந்தரமா இருக்க முடியாதுங்க. அடிக்கொரு முறை வேலை மாற்றங்கள் அதாவது கம்பெனிக்கு மாறிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கும். ஸோ அதை பத்தி நீங்க எப்பவுமே கவலைப்பட வேண்டியதில்லை. உங்க ஜாதகத்துல நான் சொன்ன மாதிரி 6ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் சந்திரன் இதெல்லாம் தொடர்பாச்சுன்னா நீங்க ஒரு கம்பெனியில் இல்லைனாலும் நமக்கு வேலை போயிடுச்சேன்னு யோசிக்காம அடுத்த கம்பெனியை தேடி போயிட்டே இருக்கிறதா ரொம்ப நல்லது. அதுவும் ஊதிய உயர்வு பதவி உயர்வோட போறது இன்னும் பெட்டரா இருக்குங்க. அதே மாதிரி 6ல் சந்திரன் ராகு கேதுக்கள் எந்த வகையில தொடர்பானாலும் நமக்கு எந்த வேலை கொடுத்தாலும் அவங்க எப்படிதான் நம்மளை வச்சிருந்தாலும் நமக்கு அந்த வேலையில ஒரு திருப்தி என்பது இருக்காதுங்க. ஸோ அதில் கொஞ்சம் மைண்டை கரெக்டாக செட் பண்ணிக்கணுங்க. அதே மாதிரி 6ல் சனி இருக்கிறவங்க உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்கக்கிட்ட எப்பவுமே நீங்கள் அனுசரணையாக நடந்துக்கோங்க. அதாவது கோபப்படாமல் எந்த ஒரு வேலை வாங்குற மாதிரி இருந்தாலும் அனுசரித்து வேலை வாங்குங்க. இந்த அமைப்பை தவிர மற்ற கிரக அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை ரிலேட்டடாக எந்த பிரச்சனையும் இருக்காது. உடனடியாக வேலை வாய்ப்புகள் என்பது கிடைச்சிருங்க. ஸோ முதல்ல உங்க ஜாதகத்தை பாருங்க. உங்க லக்னத்திலிருந்து எண்ணும் போது உங்க லக்னத்திற்கு 6ஆம் வீட்டுல சனி ராகு கேதுக்கள் இருந்தாலே கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி மைண்ட் செட் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது வேலைகள்ல பிரச்சனை இருந்துச்சுன்னா அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணுங்க. அதுதான் உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லதா இருக்குங்க. சரி, அடுத்து இப்ப வேலை எப்ப கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. உங்களுக்கு சாதகமான யோக திசைகள் நடந்தாலோ அல்லது உங்க லக்னத்திற்கு அல்லது ராசிக்கு 2-11ஆம் அதிபதிகளின் திசாபுத்திகள் நடந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது கிடைக்குங்க. அதே மாதிரி கோச்சார குரு உங்க ராசிக்கு 2-6-11ஆம் இடங்கள்ல இருந்தாலோ அல்லது பார்த்தாலோ கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்குங்க. அது உங்க ராசிக்கு ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இனி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வேலையில எப்ப நெருக்கடிகள் வரும், எப்பவெல்லாம் இடமாறுதல்கள் இருக்குங்கிறது பார்க்கலாங்க. உங்க லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல சனி ராகு கேது சந்திரன் இருந்து அதன் திசையோ புத்தியோ நடந்துச்சுன்னா கண்டிப்பா நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய வேலையில திடீர்னு ஒரு ஸ்ட்ரகிள் வர ஆரம்பிக்குங்க. அந்த டைம்ல உங்க மனசுக்கு அந்த வேலை ஏதாவது ஒரு வகையில திருப்தி இல்லாம போற மாதிரி இருக்குங்க. கொஞ்ச நாள்ல வேலையை விட்டு நின்றுலாம் கூட யோசிச்சுக்கிட்டே இருக்க வைக்கும். ரெண்டாவது, உங்க ராசிக்கு கோச்சார குரு 10ஆம் வீட்டுல இருந்தாலும் உங்களுக்கு சேம் அதே மாதிரி ஃபீல் தான் இருக்குங்க. அதாவது எந்த ஒரு விஷயங்கள்லையும் திருப்தி இருக்காது. அதாவது உங்களுடைய மேல் அதிகாரிகளோ அல்லது உங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்களோ அவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில சப்போர்ட் இல்லாம இருப்பாங்க அல்லது உங்களுக்கான அங்கீகாரம் அங்க கிடைக்காம இருக்கும். அதனால நீங்க அந்த கம்பெனில இருந்து வெளியில போலாம்னு யோசிச்சுட்டே இருக்க வைக்குங்க. என்னுடைய பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல கண்டிப்பா இது மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நெருக்கடிகள் வந்தாலும்
நீங்கள் அந்த கம்பெனிலேயே அட்ஜஸ்ட் பண்ணி வேலை பார்க்குறதா ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வெளியில் நீங்கள் அந்த இடத்த விட்டு வெளியில் எங்கே வந்தீங்கனாலும், அதாவது எந்த கம்பெனிக்கு போனீங்கனாலும் கண்டிப்பாக அங்கேயும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க. சரி, நீ வேலையில் எப்போ இடமாறுதல்கள் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாங்க. பொதுவாக உங்களுடைய ஜாதகப்படி 12ஆம் இடத்தினுடைய அதிபதியின் திசா புத்திகள் நடந்தாலோ அல்லது 8ஆம் அதிபதியினுடைய திசா புத்திகள் நடந்தாலோ கண்டிப்பாக அந்த இடமாறுதல்கள் என்பது இருக்குங்க. அதே மாதிரி குரு பகவான் 12ஆம் வீடு 8ஆம் வீட்டோட தொடர்புகள், அதாவது கோச்சார குரு பகவான் 12 8ஆம் வீட்டோட எந்த வகையில் தொடர்பாச்சுனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இடமாறுதல்கள் என்பது நிச்சயமா இருக்குங்க. அந்த சமயத்தில் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்க. சரி, இப்போ வேலைவாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க ஒரு சில முக்கியமான பரிகாரங்கள் மட்டும் சொல்கிறேன், அதுபடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல குலதெய்வம் தான் எல்லா விஷயத்துக்கும் முக்கியமான வழிபாடுகளுங்க. அதனால குலதெய்வ கோயிலுக்கு போய் உங்களுடைய ஜாதகத்தையும் நீங்கள் படித்த சர்டிஃபிகேட் ஜெராக்ஸுகளை வச்சு வழிபாடுகள் பண்ணிட்டு வாங்க. உங்க பேர்ல விளக்கேற்றி அர்ச்சனைகள் பண்ணிட்டு வாங்க. ரெண்டாவது, நீங்க பிறந்த லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியினுடைய தெய்வங்கள் யாருன்னு பார்த்து, அந்த கிரகம் எதுன்னு பார்த்து அதற்குரிய தெய்வங்களை வழிபட ஆரம்பிங்க. அது அந்த கோயில்களுக்கு, அதாவது 6ஆம் அதிபதியினுடைய கோயில்களுக்கு அடிக்கொரு முறை போயிட்டு அங்கே போய் விளக்கேற்றி அர்ச்சனைகள் செய்து வழிபாடுகள் பண்ணுங்க. அந்த தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட விரத முறைகளை கடைபிடிங்க. அந்த கோயில்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்க. இது 2வது வழிபாடாக பண்ணிக்கோங்க. 3வது, அனுமனுக்கு வெற்றிலை மாலை 3 வாரமோ அல்லது 5 வாரமோ சனிக்கிழமை நாளில் போட்டுட்டு வாங்க. 4வது பரிகாரம், பைரவருக்கு 27 மிளகுகள் கருப்பு துணியில கட்டிங்க. சனிக்கிழமை காலையில் 6 to 7 அல்லது நைட்டு 8 to 9 நல்லெண்ணெயிலையோ அல்லது எழுப்பெண்ணெயிலையோ ஊற்றி விளக்கு போட்டுட்டு வாங்க. தினசரி சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு 16 நெய் விளக்கு, அதாவது லட்சுமி நரசிம்மர் கோயில் பக்கத்தில் இருந்தால் 16 நெய் விளக்கு சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ள போட்டுட்டு வாங்க. ஏதாவது ஒரு சனிக்கிழமையில வயசானவங்களுக்கோ அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கோ அல்லது வயசான தொழிலாளர்களுக்கோ செருப்போ அல்லது கொடையோ தானமா வாங்கி கொடுங்க. இந்த விஷயங்கள்லாம் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய விரைவில் வேலை வாய்ப்பு என்பது கண்டிப்பா மனசுக்கு பிடிச்ச வேலை வாய்ப்பே கிடைக்குங்க. சரி, இப்ப இந்த ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இன்டர்வியூக்கு போறப்ப நீங்க கடைபிடிக்க வேண்டிய சில டிப்ஸ் என்னன்னு பார்க்கும்போது, முதல்ல இன்டர்வியூக்கு போறப்ப உங்களுடைய குலதெய்வ திருநீர் நெத்தில வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்க லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி யாருன்னு பார்த்து அந்த கிரகத்தினுடைய உடைகளை அணிஞ்சிட்டு போங்க. அந்த கிரகத்தினுடைய கோயில்களுக்கு போய் விளக்கேற்றி அர்ச்சனைகள் பண்ணிட்டு போங்க, அல்லது அந்த தானியத்தையும் உங்க பாக்கெட்ல வச்சுட்டு போலாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ மேச லக்னத்துல பிறந்திருந்தீங்கன்னா 6ஆம் அதிபதி புதன் பகவான். அப்ப புதன் பகவானுடைய நிறம் பச்சை நிறம். அப்ப அந்த பச்சை நிற ஆடைகளை அணிஞ்சிட்டு போறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அவருடைய தானியம் பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு. அப்போ அதை பச்சை பயிரை ஒரு பர்ஸ், அதாவது உங்கள் பர்ஸில் ஒரு பேப்பரில் மடித்து கூட வச்சுட்டு போகலாங்க. பெருமாள் கோயிலில் விளக்கேற்றி அர்ச்சனைகள் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் புதன்கிழமை அன்னைக்கு காலையில், அதாவது புதன் ஹோரையிலேயே பண்ணணுங்க. காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9, இது மாதிரியான அந்த ஹோரைகளில் பார்த்து பண்ணணும். இது ஒவ்வொரு லக்னங்களுக்கும் அந்த 6ஆம் அதிபதி என்பது மாறுங்க. 6ஆம் அதிபதியினுடைய, அதாவது உங்க லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி யாருன்னு தெரிஞ்சுக்க எனக்கு கமெண்ட்ல கேளுங்க, நான் எல்லாமே சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க இன்டர்வியூ கிளம்புறப்ப உங்க வீட்டுல பச்சரிசியும் கரும்பு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ கலந்து எறும்புகளுக்கு தீனி போட்டுட்டு போங்க. பக்கத்துல மாடு இருந்தா கூட கொடுத்துட்டு வரலாங்க. ஸோ இதெல்லாம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக இன்டர்வியூக்கு போகிறப்ப ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வேலை இல்லாமல் இருந்தீங்கன்னா 100% வேலை வாய்ப்பு என்பது கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றிங்க.